இங்கே ராகுல், ரோஹித், சஞ்சய் 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான், ஒரே சிலபஸ் தான். ஆனாலும் ராகுல் தான் டாப்பர், ரோஹித் ஆவரேஜ், சஞ்சய் ஃபெயில். ஆனால் எப்படி 3 பேருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் எப்படி டாப்பர் ஆனது? இவங்க காரணம் அவங்க விழுந்து விழுந்து தான் படிக்க இல்லை, அவங்க ஐக்கியவும் இல்லை, அவங்க படிக்கிற ஜாப்பனீஸ் சீக்ரெட் டெக்னிக்கில் தான் இருக்குது. இதனால தான் ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பராக இருக்காங்க. ஜாப்பனீஸ் டாப்பராக யூஸ் பண்ணுற 4 சீக்ரெட் ஸ்டடி டெக்னிக்கல் உங்களுக்கும் தெரிஞ்சால் உங்களாலையும் டாப்பராக ஆக முடியும். அதாவது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட இந்த சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணால் அவங்களும் டாப்பராக ஆகலாம். இந்த டெக்னிக்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போவே வீடியோவுக்கு லைக் கொடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹே பீப்புள், திஸ் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் ட்ரீம் டு டெவலப் யுவர் செல்ஃப் திஸ் பிளேஸ். டெக்னிக்கல் 1, ப்ரோமோடோரோ வித் சாம்பிளா டிசிப்ளின். ஃபஸ்ட்டு டெக்னிக்கில் தான் ப்ரோமோடோரோ டெக்னிக். ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பராக இதை தான் சாம்பிளா டிசிப்ளினாக யூஸ் பண்ணுறாங்க. 25 நிமிஷம் டீப் ஃபோக்கஸ்டு படிப்பாங்க அண்டு 5 மினிட்ஸ் ஃபுல் பிரேக் எடுத்துக்குவாங்க. அப்படி ரொம்ப நேரம் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா 15 to 30 மினிட்ஸ் லாங் பிரேக் எடுத்துக்குவாங்க. இது ஒரு சிம்பிள் டைமர் மெத்தட் மாதிரி தான், ஆனால் பிரெயினுக்கு இது பவர்ஃபுல் ரீசார்ஜ் சிஸ்டம். இந்த மெத்தடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபோக்கஸ்டு ஸ்பிக் ஆகும், டயர்டு ஃபீல் ஆகும், கண்டினியூஸாக ஸ்டடி பண்ண முடியாது. ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 25 மினிட்ஸில் தான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் அமைதியாக இருப்பாங்க அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த ரீசெட் பட்டன். இந்த டெக்னிக்கில் ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸ் மெத்தடில் இருந்து சாம்பிள் ஸ்டைல் டிசிப்ளினாக மாறுவாங்க அண்டு டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியில் வருவாங்க. டெக்னிக்கல் 2, ஸ்க்ரீனிங் யாஹூ ஃபாரஸ்ட் பேட்சிங் ஃபார் ஃபோக்கஸ். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது, என்னன்னு தெரியுமா? ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஓவர்லோடு இன்ஃபர்மேஷன். இதுதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. பிரெயினுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற சீக்ரெட் டெக்னிக்கல் தான் ஸ்க்ரீனிங் யாஹூ, அதாவது ஃபாரஸ்ட் பேட்சிங். ஸ்க்ரீனிங்னா ஃபாரஸ்ட், யாஹூனா பேட்சிங், அதாவது ஃபாரஸ்ட்டில் வாக் பண்ணி நேச்சுரல் அப்சர்வ் பண்ணணும். இது எப்படி வேலை செய்யணும்னா, நேச்சுரல் எக்ஸ்போசர் எடுக்கிறப்ப கார்டினல் ஒரு ஹார்மோன் இருக்குது, அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அது குறையும், ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், பிரெயின் கிளியாரிட்டியாக இருக்கும், ஃபோக்கஸ்டு ஷார்ப்பாக இருக்கும். ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வீக்லி 2 times வாக் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கையில் ஃபோனோ புக்கோ எதுவுமே இருக்காது, காம் வாக் தான் பண்ணுவாங்க, ஜஸ்ட் காம் வாக் வித் சைலண்ட். அப்படி நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலாம்னா, சிட்டியில் இருக்கீங்கன்னா ஆர் பார்க் இல்லைனா வேறு ஏதாச்சும் இடத்து இல்லைனா பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட்லேயும் நீங்கள் வாக் பண்ணலாம். மார்னிங் ஆர் ஈவினிங் 15 மினிட்ஸ் மனசு அமைதியாக வச்சு வாக் பண்ணணும். அப்போ உங்கள் கையில் ஃபோனோ வேறு எதுவுமே இருக்கக்கூடாது, ஜஸ்ட் ஃபீல் த ஏர், ட்ரீ அண்ட் சன்லைட். உங்கள் பிரெயின் ரெஃப்ரெஷ் ஆகிறது உணர்வீங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஆர் பிரேக்கில் இந்த மாதிரி 10 மினிட்ஸ் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோரேஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் 4x ஸ்பீடை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். டெக்னிக்கல் 3, ஷார்ப்பனிங் மாஸ்டர் மைண்ட் செட். பாஸ் மட்டும் ஆகணும்னு அதுக்காகவே பல பேர் படிக்கிறாங்க. ஆனால் ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆக மாட்டாங்க, அதில் மாஸ்டர் ஆவாங்க. இந்த மைண்ட் செட் தான் அவங்கள ஷார்ப்பனிங் மைண்ட் செட்டு. ஷார்ப்பனிங் மைண்ட் செட்னா ஜாப்பனீஸ் வார்த்தையில் ஒரு விஷயத்தோட ஆழமாகவும் கண்ணீட்டோடும் அதில் படிப்பாங்க, அதை கற்றுக்குவாங்க, பெர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த முடிப்பாங்க. ஒரே ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டாலும் அதில் ரிப்பீட்டடாக டவுட்டே இல்லாமல் பிறகு கூட அவங்களோட கேட்டால் கூட எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுதான் மாஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சயின்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைமில் மெமரைஸ் பண்ணுங்கள், செகண்ட் டைமில் அதை என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அது என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. தேர்ட் டைமில் அதை பார்க்காம எழுதுங்க. ஃபோர்த் டைமில் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்கள். இதுதான் ஷார்ப்பனிங் ஸ்டைல் லேர்னிங். நீங்கள் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த லெசனை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வியோடு படிங்க. பாஸ் ஆகணும்னு யோசிக்கிறாருங்க, அதில் மாஸ்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்னிக்கல் 4, மெமோவாசிங் மென்டல் ப்ரிப்பரேஷன் பிஃபோர் ஸ்டடிங். நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஆனாலும் 5 நிமிஷம் ஆச்சு, இன்னும் மனசு படிக்க தோணலை, பாடி ரெடியாக இருந்தாலும் மைண்ட் கான்சன்ட்ரேஷன் ஷிஃப்ட் ஆகும். ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நெமோவாசி டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மரத்தை நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட போட்டு நம்ம மண்ணு தான் சரியாக வச்சுருப்போம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரொடக்டிவிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மென்டல் ப்ரிப்பரேஷன் வேணும். இந்த டெக்னிக்கல் ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் காமாக உட்காடுறாங்க, டீப் ப்ரீத் எடுத்துக்கிறாங்க, என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோன்னு மென்டல் விஷுவலைசேஷன் பண்ணுறாங்க,
புக்கு பென்னு தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்புறம் தான் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் வரும். பிரெயின் ப்ரிப்பேர்டாக ஃபோக்கஸ் 100% ஸ்பாட்டில் இருக்கும். நீங்கள் எப்படி இதை ஃபாலோ பண்ணலான்னா, படிக்கிறதுக்கு முன்னாடி மொபைல் சைலண்டில் போட்டு ஏர்ப்ளைன் மோடில் போட்டு வச்சுக்கோங்க. டெஸ்க்கு தான் க்ளீனாக வச்சுக்கோங்க. பென்னு புக்கு தான் எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. 3 டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. உங்களோட கோல் என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு இந்த சாப்டரை நம்ம புரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் புக் ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி மைண்ட் செட்டு வச்சு நீங்கள் ஆரம்பிங்க. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க. அவங்க மார்க்குக்கு மட்டும் படிக்க மாட்டாங்க, மாஸ்டர் மைண்ட் செட் மென்டல் ஃபோக்கஸும் படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாம்ராய் டிசிப்ளின், சின்ன ஸ்டெப்பாக ஆரம்பிங்க, அது பிக் க்ரோத்தாக இருக்கும். செகண்ட் ஸ்க்ரீனிங் யாஹோ, நேச்சுரலாக வாக் பண்ணுங்கள், மைண்டு கிளியாரிட்டியாக இருக்கும். தேர்டு ஷார்ப்பனிங் மைண்ட் செட்டு, ஒரு விஷயத்தில் பாஸ் ஆக மட்டும் படிக்காதீங்க, அதில் மாஸ்டர் ஆகணும். ஃபோர்த்து மெமோ வாசிங், படிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டை ப்ரிப்பராக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்மளால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியும். நிச்சயமாக முடியும். ஸ்டார்ட் ஸ்மால், பி கன்சிஸ்டன்சி. நீங்கள் டாப் 1% ஸ்டூடெண்ட்டில் வர முடியும். கமெண்ட் பண்ணுங்கள் ஐ எம் ஸ்டார்ட் வித் கைசல். இல்லைன்னா நீங்கள் என்ன டெக்னிக்கலாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் ஆஃப் ட்ரீம், ஹார்ட் ஒர்க் டஸ் நாட் ஃபெயில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.